அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, நம்ம டிஎன் வெற்றி எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான எல்லா குவார்ட்டர்லி எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் போட்டுட்ருக்கோம். ஏற்கனவே ரவுண்டு 1ல் பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுமே போட்டாச்சு. இப்போ ரவுண்ட் 2 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் நேற்று தமிழ் நம்ம போட்டாச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 10th இங்கிலீஷு. ஸோ நம்ம சேனல் வந்து உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இங்கிலீஷில் பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்குமே கொஸ்டின் பேட்டர்ன் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 14 ஒன்வேர்டு கேட்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு 3 சினானிம்ஸு, அடுத்த 3 பார்த்தீங்கன்னா ஆன்டானிம்ஸு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூரல் ஃபார்மு, ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸு, அடுத்து இந்த அப்ரிவியேஷன், அதே போல் ப்ரிப்போசிஷன், அப்புறம் ஃப்ரேசல் வெர்பு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டென்ஸு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இந்த 14 ஒன்வேர்டில் வந்து உங்களுக்கு வந்து எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு நான் வந்து ஆன்சர் வந்து ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த 2 மார்க் பார்த்தீங்கன்னா 4 2 மார்க் கொடுத்து உங்களுக்கு வந்து 3 2 மார்க் கேட்பாங்க. ஸோ இந்த இதில் கேட்டிருக்க 2 மார்க்லாம் பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. அடுத்த செக்ஷன் 2 பாருங்கள், இது வந்து ஒரு போயம் லைன் கொடுத்து அதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதில் வந்து 4 கொடுத்துருக்காங்க, அதில் வந்து நீங்கள் வந்து 3 எழுதணும். இது மேக்ஸிமம் வந்து ஒரு சில இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த போயம் லைன்லேயே ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து எழுதிடலாம். அடுத்த செக்ஷன் 3 பார்த்தீங்கன்னா கிராமர். ஸோ ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் மாற்றுறது, ஆக்டிவ் கொடுத்து பேசிவ் கேட்பாங்க, இல்லைன்னா பேசிவ் கொடுத்து ஆக்டிவ் கேட்பாங்க. அதுக்கடுத்து 2வது பார்த்தீங்கன்னா ஸ்பீச்சு, டைரக்ட் டு இன்டைரக்ட்டு ஆர் இன்டைரக்ட் டு டைரக்ட்டு. அடுத்து 3வது பார்த்தீங்கன்னா பங்க்சுவேஷன். ஸோ இந்த பங்க்சுவேஷன் ஈஸி தான். நேம் இதெல்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் கேப்ஸில் போட போகிறீங்க, கமா கொட்டேஷன் போட்டு எழுத போகிறீங்க. அதுக்கடுத்து சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் கேட்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2 சென்டென்ஸ் கொடுத்து ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ். அந்த வேர்ட்ஸ் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி கரெக்டான சென்டென்ஸாக எழுதணும். ஸோ இந்த 5ல் நீங்கள் வந்து ஏதாவது 3 எழுதுனா போதுமானது. அடுத்த செக்ஷன் 4 பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியானது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதாவது ரோட் மேப்பு. ஒருத்தவங்களுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணணும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு வந்து அந்த ஒரு வே கொடுத்துருப்பாங்க. அது வந்து எப்படி நீங்கள் போகிறது அப்படிங்கிறத அவங்களுக்கு வந்து கைடு மாதிரி நீங்கள் சொல்லணும். டர்ன் லெஃப்ட்டு, டர்ன் ரைட்டு, மூவ் ஸ்ட்ரைட்டு, அந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக எழுதுறது தான். ஈஸியாக 2 மார்க் வாங்கிடலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃபு. ஸோ 4 பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க, இதை வந்து நீங்கள் 2 எழுதணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு 4 லெசன் தான் இருக்குது. அதனால் நீங்கள் ஏதாவது 2 லெசன் பேராகிராஃப் நீங்கள் தரவாக படிச்சுக்கிட்டீங்கன்னா போதும். கண்டிப்பாக 2 பேராகிராஃப் நீங்கள் அட்டன் பண்ணலாம். அடுத்த செக்ஷன் 2 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 வந்து உங்களுக்கு வந்து பேராகிராஃப் கேட்குறாங்க. அதுக்கடுத்து 3வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அந்த ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அலிட்டேட்டிங் வேர்ட்ஸ், இது வந்து உங்களுக்கு கேட்பாங்க. அதுக்கடுத்து பேராஃப்ரேஸ் கேட்பாங்க. இதை 4 கொடுத்துருப்பாங்க. இந்த 4ல் வந்து நீங்கள் வந்து 2 தான் எழுதணும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு பேராகிராஃப் எழுதலாம். அதே போல் அந்த போயம் கொடுத்து ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம் வந்து ஈஸியாக இருக்கும், அது நீங்கள் எழுதலாம். அடுத்த செக்ஷன் 3 பாருங்கள், இதில் 2 கொடுத்து நீங்கள் 1 எழுதணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச் த சென்டென்சஸ். ஸோ 5 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அது மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை வந்து ஆர்டர் படி எழுதணும். அது இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் கொடுத்து 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஈஸி. அந்த 5 கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் பார்த்தீங்கன்னா அந்த பேராகிராஃப்லேயே இருக்கும். அதனால் ஈஸியாக 5 மார்க் வாங்கிடலாம். அடுத்த செக்ஷன் 4 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 5 மார்க் நீங்கள் எழுதணும். உங்களுக்கு 6 கொடுத்துருப்பாங்க, அதில் நீங்கள் 4 எழுதணும். இதில் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட். இது எல்லாருமே ஈஸியாக 5 மார்க் வாங்கிடலாம். அடுத்து 2வது பார்த்தீங்கன்னா லெட்டர் கேட்பாங்க. ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சால் அட்டன் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. அடுத்து 3வது பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் ரைட்டிங், ரிப்போர்ட் ரைட்டிங் கேட்பாங்க. அதுவும் நீங்கள் வந்து 40 41 வந்து நீங்கள் வந்து சாய்ஸில் விட்டுடலாம். அடுத்து 42 பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் கொடுத்து ஒரு 5 லைன் எழுதணும். ஸோ அது வந்து ஈஸியாக 5 மார்க் எல்லாருமே வாங்கிடலாம். அதுக்கடுத்து நோட்ஸ் ஆர் சம்மரி கேட்பாங்க. ஸோ இதுவும் ஈஸியாக வந்து 5 மார்க் எல்லாருமே வாங்கிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை தி எரர்ஸ். ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து சிம்பிளாக ஒரு வேர்டு வந்து தப்பாக கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதை வந்து கரெக்டாக எடுத்து எழுதணும். ஸோ ஈஸியாக வந்து இதுக்கு வந்து 5 மார்க் வாங்கலாம். அப்போ இந்த எரர்ஸு, நோட்ஸு, அதே போல் அட்வர்டைஸ்மெண்ட்டு, அந்த பிக்சர், இந்த 4ஐயும் நீங்கள் வந்து இதில் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெமரி போயம் கேட்பாங்க, 5 லைன் கேட்பாங்க. ஸோ மெமரி போயம் படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 8 மார்க்கு. ஃபஸ்ட்டு 8 மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. அதாவது சப்ளிமெண்ட் ரீடர்லேருந்து கேட்பாங்க, ஹிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நீங்கள் வந்து ஒரு பேராவாக நீங்கள் எழுதணும். அடுத்து 2வது பார்த்தீங்கன்னா ஈஸி, ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதில் வந்து 4 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்கு. அந்த கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் பார்த்தீங்கன்னா அந்த பேராவிலே இருக்கும். அதனால் இது ஈஸியாக நீங்கள் எழுதலாம். அதுக்கு சாய்ஸ் பார்த்தீங்கன்னா போயம் கொடுத்து அதில் 4 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ இதை விட இந்த பேரா ஃபஸ்ட்டு உள்ளது தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக மார்க் வாங்கலாம். ஸோ இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு இங்கே படிக்காமலே 100க்கு வந்து 60 மார்க் மேலே ஈஸியாக வாங்கலாம். அதனால் யாருமே வந்து இங்கிலீஷ் பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நாளைக்கு வந்து நம்ம மாடல் கொஸ்டின் 2 மேக்ஸோட மாடல் கொஸ்டின் 2 பார்ப்போம்.